ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட விக்டோரிஸ் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக மாருதி சுசுகி அவங்களோட விக்டோரிஸ் எஸ்யூவி கார் மாடலை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 10.50 லேக்ல இருந்து உங்களுக்கு 19.98 லேக் எக்ஸ்டர்னல் ப்ரைஸஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாருதி சுசுகி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்டோரிஸ் எஸ்யூவி பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியோட ஒரு ஃபிளாக்ஷிப் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிளாக்ஷிப் எஸ்யூவி எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியோட அரினா டீலர்ஷிப்ல மட்டும்தான் இந்த விக்டோரியஸ் கார் மாடல் கிடைக்கும்னு மாருதி சுசுகி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விக்டோரியஸ்ல மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விக்டோரியஸ் எஸ்யூவி கார் மாடல்ல மாருதி சுசுகி யாருக்காக எந்த கஸ்டமர்ஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ணாங்க டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக் சேவி அப்புறம் சேஃப்டி கான்சியஸா ஒரு சில பையர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், அவங்களுக்காக தான் மாருதி சுசுகி இந்த விக்டோரியஸ் கார் மாடலை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த விக்டோரியஸ் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த விக்டோரியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் மைல்டு ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின். செகண்ட் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் சிஎன்ஜி இன்ஜின். இந்த 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல இந்த விக்டோரியஸ் எஸ்யூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த விக்டோரியஸ்ல மாருதி சுசுகி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாருதி சுசுகி கார்ஸ்லயே ஃபர்ஸ்ட் அடாஸோட மேனுஃபேக்சர் ஆயிருக்க கார் பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்டோரியஸ் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த விக்டோரியஸ்ல உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. இந்த விக்டோரியஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXI, ZXI ஆப்ஷனல், ZXI பிளஸ், ZXI பிளஸ் ஆப்ஷன், இந்த 6 வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த விக்டோரியஸ் எஸ்யூவி வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்ல இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 8-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆல் கிரிப் செலக்ட் வித் மல்டிபிள் டெரைன் மோட்ஸும் கிடைக்குது. அதாவது அந்த மோட்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ, ஸ்னோ, ஸ்போர்ட் அப்புறம் லாக், இந்த 4 மோட்ஸ் வந்து இது உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பெடல் ஷிஃப்டர்ஸும் மாருதி சுசுகி இந்த விக்டோரியஸ் எஸ்யூவில கொடுத்துருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டி ஹார்மன் 5.1 சரவுண்ட் சிஸ்டம் கூட டால்பி அட்மாஸ் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த விக்டோரியஸ்ல எலக்ட்ரானிக் டெயில்கேட் பாத்தீங்க அப்படின்னா கெஸ்டர் கண்ட்ரோலோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 10.24 இன்ச்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 10.1 இன்ச்ல டச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த விக்டோரியஸ் வந்து 21 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஹைபிரிட், ஸ்ட்ராங் ஹைபிரிட், அப்புறம் ஆல் கிரிப் செலக்ட், ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன், அப்புறம் எஸ்சிஎன்ஜி, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 21 வேரியன்ட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு அலெக்சா ஆட்டோ இன்டகிரேஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அடாஸ் கூட உங்களுக்கு 10+ டிரைவர் அசிஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த விக்டோரியஸ்ல மாருதி சுசுகி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாரத் என்கேப் அப்புறம் குளோபல் இன்கேப்ல எந்த விக்டோரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் கிராஷ் சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாம இந்த விக்டோரியஸ்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் சுசுகி கனெக்ட் டெலிமேட்டிக்ஸ் கூட இ-கால் அப்புறம் ஓவர் 60 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த எஸ்யூவில உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விக்டோரியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி உங்களுக்கு 10 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 கலர்ஸ்ல உங்களுக்கு 3 டுவெல் டோன் கலர்ஸும் நான் சேர்த்து சொல்றேன். டோட்டலா 10 கலர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், நான் ஆல்ரெடி இந்த விக்டோரியஸ் எஸ்யூவி கார் மாடலோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். இது உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ஹைபிரிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இசிவிடி கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆல் கிரிப் செலக்ட் 4x4 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஃபேக்டரி ஃபிட்டட் எஸ்சிஎன்ஜி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் பாடி டேங்க் டிசைனோட உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் பாத்தீங்கன்னா 64 கலர்ஸ்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1.5 லிட்டர் ஸ்மார்ட் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 101.6 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 139 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது.
இதுவே 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 91.7 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 122 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி மாருதி சுசுகி மாருதி கார்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபியூல் மைலேஜ் வந்து எனக்கு நிறைய கொடுக்கும்ப்பா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ இந்த விக்டோரிஸ் எஸ்யூவி வந்து எங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அதை சொல்லு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21.18 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் 1.5 லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 21.06 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஆல் கிரிப் ஆல் வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 19.07 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்ஜியில் நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தீங்க அப்படின்னா 27.02 கிலோமீட்டர் உங்களுக்கு பர் கேஜி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஸ்ட்ராங் ஹைபிரிட் இசிவிடி கியர் பாக்ஸோட எடுத்தீங்க அப்படின்னா 28.65 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்டோரிஸ்ல உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டிஆர்எல்ஸ், அப்புறம் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. R17ல ஏரோ கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டர்னல் ப்ளூ அது வந்து டுவெல் டோன்ல வருது, சிஸ்லிங் ரெட்டும் டுவெல் டோன்ல வருது, அப்புறம் நார்மல் எட்டர்னல் ப்ளூ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ளெண்டிட் சில்வர் பார்த்தீங்கன்னா டுவெல் டோன்ல வருது, நார்மல் ஸ்ப்ளெண்டிட் சில்வர் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. பியர் ஆர்டிக் ஒயிட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூயிஷ் பிளாக் கொடுத்துருக்காங்க, மேக்மா கிரே கொடுத்துருக்காங்க, சிஸ்லிங் ரெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ்டிக் கிரீன்ல இந்த விக்டோரிஸ் எஸ்யூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த விக்டோரிஸ் கார் மாடலோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 10.50 லேக்லேருந்து உங்களுக்கு 19.98 லேக் எக்ஸ்ஷோரூம் பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க இந்த காரை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க மாருதி சுசுகி ஷோரூம் விசிட் பண்ணி டீடைல்ஸ் கேதர் பண்ணி காரை தாராளமா புக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மாருதி சுசுகி இந்த விக்டோரிஸ் கார் மாடல்ல கொடுத்துருக்காங்க. காரை புக் பண்ணி தாராளமா ரைடை என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் எதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை வெயிட் பண்றேன். அது பார்க்க போகலாம்.